ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வழக்கமான ஒரு ஹாரர் மூவி கிடையாது. இது ஒரு ஃபீல் குட் மூவி, லவ், ரொமான்ஸ். இதுக்கு நடுவுல ஒரு போர்ஷன் போகுங்க. அந்த போர்ஷன் செம்மையா இருக்கும். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட்டான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். ஏண்டா நீ ஹாரர் படம் தானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு என்னடா இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர வர ஹாரர் படத்தை பார்த்தாலே பயமே வர மாட்டேது. உங்களை எத்தனை பேர் இதை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாரர் படங்களையும் தாண்டி நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்கு. நிறைய சேனல்ல நல்ல நல்ல படங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்களுமே சில நல்ல படங்களை தேடி பிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா 1900 காலகட்டத்தில் நடக்குது. அதாவது 20ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நடக்குது. அதுவும் ரஷ்ய நாட்டுல நடக்கிற ஒரு கதை. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய ஃபேக்டரியை காட்டுறாங்க. அந்த ஃபேக்டரியில நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கேக் செய்யற ஃபேக்டரி போல. அந்த ஃபேக்டரியோட ஓனரும் அவங்க எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அதே நேரத்துல ஒரு கேக்கும் ரெடி ஆகி வர அதை பேக் பண்றாங்க. அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஐபியும் கேக்க ஆர்டர் பண்ண அதை பார்த்த அந்த ஃபேக்டரியோட ஓனரும் அந்த கேக்கெல்லாம் டெலிவரி பண்றதுக்கு டெலிவரி பாய்ஸ்மே இருக்காங்க போல. அவங்கள்ட்ட உங்களை யார் சீக்கிரமா போய் டெலிவரி பண்ணுவா அப்படின்னு கேட்க எல்லாருமே திரும்பி ஹீரோவை தான் பாக்குறாங்க. அதனால ஹீரோ வந்து அந்த ஆர்டர் எடுத்துக்கிறான். அவன்கிட்ட கேக்க ஒப்படைச்சிட்டு அட்ரஸையும் கொடுத்து அனுப்புறாங்க. வேக வேகமா போய் டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவும் வேகமா வெளியில வர அதே நேரத்துல ஒரு குதிரை வண்டி அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அந்த குதிரை வண்டியில ஏறி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஐஸ்ல ஸ்கேட்டிங் பண்ணும்ல, அத பூட்ஸ்ல மாற்றான். அந்த சிட்டில ஃபுல்லாவே பனிக்காலனால எல்லா இடத்துலயுமே பனி விழுகிறதுனால அந்த சிட்டில இருக்கிற ஆறு, குளம், குட்டை அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பனியால உறைஞ்சு போயிருக்கு. அது வழியா தான் இப்ப ஹீரோவும் ஸ்கேட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ஸ்ட்ரீட்டுக்கு மேல ஏறி வரும்போது அங்கேயும் கூட்டமா இருக்கு. யாருமே அந்த பக்கம் போகல. என்னன்னு விசாரிக்கும் போது இவன் போற வழிய க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் வேற அவசரமா டெலிவரி பண்ணி ஆகணும். அதே நேரத்துல அங்க போலீஸ்காரங்க இருந்துகிட்டு அந்த பக்கமா போக விடாம தடுத்து வச்சிருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம அந்த பக்கமா நைசா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாலத்தை அவங்களுக்கு தெரியாம கடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அத போலீஸ்காரங்க பாத்துறாங்க. வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும், உனக்கு தெரியாது அப்படின்னு அவனை கத்தி முனையில மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்க வைக்க, அப்ப பக்கத்துல இருந்தவரும் வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற மினிஸ்டர் தான் இப்ப அந்த வழியா போய்கிட்டு இருக்காரு. அந்த மினிஸ்டரோட குதிரை வண்டி நேரா அவரோட வீட்டுக்கு தான் போகுது. அவருக்கு பாதுகாப்பா முன்னாடியும் பின்னாடியும் குதிரையில வீரர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பாக்குறான். அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட பேர் ஆலிஸ். ஆலிஸ் வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா மினிஸ்டர், அந்த மினிஸ்டரோட பொண்ணு தான். இவ ஒரு இளவரசி. இப்ப இவங்க இருக்கிற அந்த பேலஸ்ல எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது, ஹீரோனை பத்திரமா பாத்துக்கிறது, ஹீரோனுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது மிஸ் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு லேடி தான். அவங்க தான் இப்ப கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டின்னருக்கு அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஹீரோனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோனும் ஒரு முயலையுமே வளர்த்துக்கிட்டு இருக்கா போல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப அந்த மினிஸ்டர் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வராரு. அதனால அங்க எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க சாப்பிடுறதுக்கு. மினிஸ்டர் வந்து எல்லாரும் உட்காருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே உட்கார்றாங்க. அவங்கள சுத்தி நிறைய வேலையாட்களும் இருக்காங்க. ஹீரோனுக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோனோட அப்பாவோட 2வது ஒய்ஃப். ஹீரோனோட அம்மா இறந்து போயிட்டாங்க போல. மினிஸ்டரும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரிஸ்ல இருக்கிற அந்த ஈஃபில் டவர்ல கேஸ் லாம்ப் எல்லாமே கூடிய சீக்கிரமாவே எலக்ட்ரிக் லாம்பா மாறப்போகுது. இந்த 20ஆவது நூற்றாண்டுல எல்லாமே வித்தியாசமா நடக்க போகுது அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரை படிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க கிட்ட மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆலிஸும் என்ன நடந்தாலும் இன்னும் நீங்க பொண்ணுங்களை மேற்படிப்பு படிக்க விட மாட்டீங்கல்ல, பொண்ணுங்க மேற்படிப்பு படிக்கிறதையே நீங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட ஹீரோனை கேட்க, அதுக்கு மினிஸ்டரும் படிக்கிறதுனால சில பேர் ஆராய்ச்சியாளர்களாகவும் சில பேர் போராளிகளாக தான் மாறுறாங்க. இதுல நீங்க பிடிச்சு என்ன பண்ண போறீங்க, உன்னிட்ட நான் இதை பல தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு மினிஸ்டரும் சொல்ல, இதை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்துல எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய மனநிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம மினிஸ்டரும் அந்த மிஸ் ஜாக்சன் கிட்ட உங்களுக்கு இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு கேட்க, அவங்க நல்லா படிச்ச ஒரு ஐரோப்பிய நாட்டு லேடி தான். அவங்களுமே மினிஸ்டர் கேட்ட உடனே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாலே நல்லது, பொண்ணுங்களுக்கு சில வேலை இருக்கு, ஆம்பளைங்களுக்கு சில வேலை இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொன்னதை கேட்ட உடனே அந்த மினிஸ்டரும் பாத்தியா ஆலிஸ், படிச்சு அவங்களே சொல்லிட்டாங்க, இனிமே இதை பத்தி கேட்காத அப்படி சொல்ல, உடனே ஹீரோனும் அப்ப குயின் விக்டோரியா எல்லாம் படிச்சிருக்காங்களே அப்படி மாதிரி கேட்க, உடனே கோவமான மினிஸ்டரும் டேபிள பயங்கரமா தட்டுறாரு. அதுல ஹீரோன் பயங்கரமா பயந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே சைலண்டா பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோனோட சித்தியும் திடீர்னு பயந்து கத்துறாங்க. ஏதோ என் காலை தொட்டுச்சு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் டேபிளுக்கு அடியில இருந்து ஹீரோனோட வளர்ப்பு முயல் ஒண்ணு வெளியில வருது. அதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் இந்த முயல் இங்க வரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லிட்டு அப்படின்னு கோவப்பட, உடனே அங்க இருந்து ஒரு வேலைக்காரியும் வேகமா அதை பயந்துகிட்டே எடுத்துட்டு போறான். அப்படி கட் பண்ணி மறுபடியும் அந்த பெரிய ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்க டெலிவரி முடிச்சுட்டு வந்து காசு எடுத்துட்டு வந்து அந்த ஃபேக்டரியோட ஓனர் கிட்ட ஹீரோவும் கொடுக்க, அதுல அன்னைக்கு சம்பளமா ஹீரோவுக்கு ஒரு காயினை அந்த ஓனரும் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல.
புரியல. அப்பதான் அந்த ஓனரும் நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தேல்ல, அவர்கிட்ட போய் லேட்டா வந்ததுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லியிருக்க, அவரும் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு, எல்லாமே உன்னாலதான் அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோவும் நான் போற வழியில வழியை அடைச்சிட்டாங்க, வேற வழி இல்லாம தான் லேட்டா போனேன் அப்படின்னு ஹீரோவும் என்னதான் சொன்னாலும் கேட்காம வேலையை விட்டு போன்னு சொல்லவும், அப்ப போன மாசம் சம்பள பாக்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அதுவும் சத்தமா கேட்க அங்க இருந்தவங்க எல்லாருமே அதை பாக்குறாங்க. அதனால கடுப்பான அந்த ஓனரும் ஆளை வச்சு ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ள சொல்றாரு. அவனும் போய் இழுத்துட்டு போய் வெளியில தள்ளுறான். ஹீரோக்கு வேற வழி இல்ல, இப்ப வேலையும் போயிடுச்சு. அதனால ரொம்பவே சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோனும் புக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனும் தன்னோட வேலைக்காரி கிட்ட ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வர சொல்லிருப்பா போல. அவளும் தயங்கி தயங்கி எடுத்துட்டு வரா, யார் கண்ணையும் பற்றாத மாதிரி. என்னன்னு பார்த்தா ஒரு தவளையை தான் கொண்டு வந்திருப்பா. தவளையை பிடிக்கும் போது இறந்து போயிருக்கும். அதனால ரொம்பவே வருத்தப்படுறான் அந்த வேலைக்காரி. ஆக்சுவலா ஹீரோயின் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கால, அதனால அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த வேலைக்காரிய ஹீரோனும் ரொம்பவே நெருங்கிய தோழி மாதிரி தான் நடத்துறா. அதனால அந்த வேலைக்காரியும் எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி வேணும், அங்க இருக்கு பாருங்க, அதே மாதிரி 2 மெழுகுவத்தி வேணும், நான் எங்க வீட்டு வழக்கப்படி ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த பொண்ணு அவங்க குடும்ப மரபுகளை ஃபாலோ பண்ணுவா போல. அப்படியே இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் வேலை பண்ண சோகத்துல ரொம்பவே டல்லா கடுப்பா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை எத்திக்கிட்டே ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோவும் ஒருத்த மேல இடிச்சிடறான். அவனும் கீழே விழ. அதே நேரத்துல அலெக்ஸ் அப்படிங்கிறவனும் அவங்க மேல இடிக்கிறான். அவங்க கிட்ட ஹீரோவும் சாரி கட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவன் அங்கிருந்து வேகமா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே போக, அப்பதான் ஹீரோவும் கீழே பார்க்கும்போது ஒரு வாட்ச் ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு. அந்த வாட்ச் அங்கிருந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போனோனது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனை கூப்பிட்டுக்கிட்டே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் காணாம போறான். எங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து வந்த அவன் எதுக்கு என்ன துரத்திக்கிட்டே வர அப்படின்னு கேட்க, இல்ல இதை நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, கீழே கடந்துச்சு அப்படின்னு அந்த வாட்சை கொடுக்க, அவனும் அந்த வாட்சை வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லாவே ஸ்கேட்டிங் பண்றியே, எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, நான் பாக்குற வேலைக்கு இது ரொம்பவே முக்கியம், 30 நிமிஷத்துல டெலிவரி பண்ணணும், அதனால நான் நல்லாவே ஸ்கேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு அவனு சொல்ல, உனக்கு என்ன வேலை போயிருச்சா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொன்ன உடனே கங்க்ராச்சுலேஷன், உனக்கு வேலை தானே வேணும், வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அந்த வாட்ச் எடுத்து அவன் பாக்கெட்ல வைக்கும் போது அதே மாதிரி நிறைய வாட்ச் அவனோட பாக்கெட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இப்ப வேலை ரொம்பவே முக்கியம், வேலை வேணும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே நைட்டு டெவில் பிரிட்ஜ் கிட்ட வந்துரு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, அடுத்து அந்த சிட்டில இருக்கிற ரோட்டோரத்துல இருக்கிற அந்த லேம்ப் எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து எரிய வச்சுக்கிட்டு இருக்காரு நெருப்ப வச்சு. இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோட அப்பா. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அடிக்கடி இருமுறம்னு ஏணி மேல ஏறிதான் நிக்கிறாரு. டக்குன்னு ஏணியுமே ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது ஹீரோ வந்து எப்படியா பிடிச்சு அவரை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இங்கிருந்து நடந்து தங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே இரும அதிகமாகுது. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோட முகம் ரொம்பவே டல்லா இருக்கிறத பார்த்த ஹீரோட அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோக்கு வேலை போன விஷயமே ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வருது. ஆனா ஹீரோட அப்பாவும் இந்த வேலை போனா என்ன, வேற ஒரு நல்ல வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பாவும் ஹீரோட ஸ்கேட்ஸ் இருக்கும்ல, அதை அவர் தான் தன்னோட பையனுக்கு கொடுத்திருப்பார் போல. அதாவது அவருக்கு அவரோட அப்பா கொடுத்தது அந்த ஸ்கேட்டிங்க நல்லா ஷார்ப் பண்ணி கொடுக்குறாரு. இதை நீங்க கொடுக்கும்போது ரொம்பவே மேஜிக்கான ஒரு ஸ்கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க, ஆனா இதுவரை எந்த ஒரு மேஜிக்குமே நடக்கல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அவரும் சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனோட அப்பாவையும் ஹீரோனோட சித்தியும் காட்டுறாங்க. ஹீரோனோட சித்தி பியானோல உட்கார்ந்து ஏதோ ஒரு பாட்டை ஒண்ணு வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பாவும் அதாவது அந்த மினிஸ்டரும், இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த பாட்டை நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பிளே பண்ணுவ, என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவரும் கேட்க, அதுக்கு ஹீரோனோட சித்தியும் இன்னைக்கு ஆலிஸ் நடந்துகிட்டது ரொம்பவே ரூடா இருக்கு, உங்ககிட்டயுமே ரொம்பவே ரூடாவே நடந்துக்கிறா, அவ நம்ம கையை மீறி போற மாதிரி தெரியுது, ரொம்பவே புரட்சிகரமாவும் பேசுறா, அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு ஹீரோனோட சித்தியும் ஹீரோனோட அப்பா கிட்ட சொல்ல, என் பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள இந்த சிட்டில இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல, ஏன் ஒருத்தங்க கூடவா இருக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோனோட சித்தியுமே சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனும் ஒரு புக்கை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தவளைய கீறி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா, ஒன்னா கத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல வேலைக்காரி 2 மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர ஹீரோன் பண்றத பார்த்து பயந்து போயிடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது சயின்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியும் அந்த மெழுகுவத்தியை ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி ஏத்தி வச்சுட்டு இன்னொரு கண்ணாடி முன்னாடி காட்டி, என்னோட கணவரே நீங்க எப்ப என்னோட டின்னர் சாப்பிட வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில யாராவது தெரியறாங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த வேலைக்காரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பா போல, அதை ஹீரோனி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த சிட்டில இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில பொண்ணுங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்காக சீட்டு காலியா இருக்கு போல, அதையும் பார்த்துட்டு அப்படியே நியூஸ் பேப்பரையும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்ன எனக்கு ஒர்க்கே ஆக மாட்டுது அப்படின்னு அந்த வேலைக்காரியும் ரொம்பவே சலிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோனும் ரொம்பவே சிரிக்க, நீங்க இதை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு அந்த வேலைக்காரியும் ஹீரோன் கிட்ட கேட்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படி சொல்ல, எங்க அம்மா இப்படி பண்ணிதான் எங்க அப்பாவை பார்த்தாரு, எங்க பாட்டியும் இதே மாதிரி பண்ணிதான் எங்க தாத்தாவை பார்த்தாங்க, 40 வருஷம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க, இது எங்க குடும்ப நம்பிக்கை அப்படி சொல்ல, அது எல்லாமே லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோனை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா இருமிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவருக்கு தெரியாம அலெக்ஸ பாக்குறதுக்காக அங்கிருந்து நைஸா அங்கிருந்து கிளம்பி வரான். ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு அலெக்ஸ தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர, திடீர்னு முதுன்னு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க.
பாக்குறாங்க. அதுல அலெக்ஸுமே இருக்கான். அதுல முன்னாடி வந்தவன் நீ யாருப்பா அப்படின்னு கேட்க இவன் நம்ம பையன் தான் அப்படின்னு அலெக்ஸும் சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு அலெக்ஸும் அங்க இருக்கிற எல்லாரோட பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்றான். பின்னாடி இருக்கவன் பேர் டியூக், பக்கத்துல இருக்க பேர் செங்கிஸ், இவன் பேர் ஃப்ளை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தடைகளை தாண்டி எப்படி ஸ்கேட்டிங் பண்றது அப்படின்னு அவங்க கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் கேக்குறான், இந்த திருடுற தொழில நீங்க எத்தனை நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னது திருடுறமா? இல்லாதவங்கள்ட்ட திருடுறது மட்டும்தான் திருட்டு. நாம திருடுறது எல்லாமே மக்கள் பணத்தால வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆபீசர்ஸ், கடைக்காரங்க, பெரிய பெரிய முதலாளிக, இப்படி அவங்க கிட்ட இருந்துதான் திருடுறோம். அதனால இது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு ரவுண்ட் போயிட்டு வருமா அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு எல்லாருமே அப்படி ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அலெக்ஸும் ஹீரோ கிட்ட இந்த முதலாளித்துவம்னா என்ன, சர்வாதிகாரம்னா என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ ஒரு இடத்துல நின்னு எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு இவங்களும் பார்க்கும்போது காலையில ஹீரோவும் டெலிவரி பண்ண போகும்போது ரோட பிளாக் பண்ணி ஒரு குதிரை வண்டி ஒண்ணு ஒரு இடத்துக்குள்ள போயிருக்கும்ல, அந்த இடத்த ஹீரோவும் நோட் பண்ணிருப்பான். அது இந்த இடம் தான் போல. அத ஹீரோவும் சொல்ல, இதுவும் ஒரு பெரிய பணக்காரங்களோட இடமாத்தான் இருக்கும், பார்க்கும்போதே தெரியுது, வா உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பண்ணுக்காக அந்த இடத்துல எகிரி குதிச்சு உள்ள போய் ஜாலி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை மேல ஏற சொல்ல ஹீரோவும் தட்டி தடுமாறி எப்படியும் மேல ஏறான். அதே நேரத்துல ஹீரோனும் படிச்சு முடிச்சுட்டு அங்க கண்ணாடிக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மெழுகுவத்தி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துல ஹீரோ ஏறி வந்தது ஹீரோனோட பால்கனிக்கு தான். ஹீரோவும் அங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் உள்ள ஹீரோன் இருக்கிறத பாக்குறான். அதே நேரத்துல ஹீரோனும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மெழுகுவத்தியை ஊதிட்டு இன்னொரு மெழுகுவத்தியை ஊதலாம் அப்படின்னு போகும்போது தன்னோட வேலைக்காரி சொன்னது நாம வருது. கண்ணாடி வழியா அப்படி பின்னாடி பார்க்கும்போது திடீர்னு யாரோ வெளியில நிக்கிற மாதிரி தெரியும். ஹீரோன் பயந்து போயிடுறா. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோவும் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்க, ஹீரோனும் விளக்கு எடுத்துக்கிட்டு கதவு திறந்துகிட்டு வெளியில வர யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நைஸா அந்த பக்கமா போறாங்க. ஹீரோன் அந்த பக்கமா இந்த பக்கமா பார்த்துட்டு சைடுல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஹீரோவை பாத்துறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல ஹீரோனுமே ஹீரோவை பார்த்த உடனே அதிர்ச்சியா நிக்க, டக்குன்னு ஹீரோவும் கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வாயை பொத்தலாம் அப்படின்னு போகும்போது பயந்து போன ஹீரோனும் தன்னோட விளக்க வச்சு ஹீரோட கையில நெருப்பை பத்த வச்சிடறான். அதுக்கப்புறம் பயந்துகிட்டு உள்ள ஓட ஹீரோவும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக கீழே குதிச்சு நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறம் அலெக்ஸும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. வரும்போது அந்த பொண்ணு நல்லவனை பாத்துட்டா அப்படி சொல்லி கலாச்சிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோவும் நின்னு என் வீடு இந்த பக்கமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல, சரி நீ வருவே வரமாட்டியா அப்படி மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதாவது முடிவெடுத்து ஐஸ் ஃபேருக்கு வா, அங்க நீ எங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் யோசிச்சு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப அந்த பிளே இருக்கான்ல அவன் அலெக்ஸ் கிட்ட இவன் திரும்பி வரமாட்டா அப்படி சொல்ல, இவன் திரும்பி வருவான் பெட் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸும் பெட் கட்டுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த சிட்டியோட கவர்னர் மினிஸ்டர் இருக்கார்ல ஹீரோனோட அப்பா, அவர் தலைமையில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு அர்காடி அப்படிங்கிற ஒரு ஆபீசரும் அவங்களோட இன்னொரு ஆபீசரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அர்காடி அப்படிங்கிற அந்த ஆபீசரோட ஃப்ரெண்டும் அவன் யாரையோ காதலிக்கிறான் போல அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோனோட கல்யாண பேச்சு எடுத்து அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் இவங்களுக்குமே தெரிய வந்திருக்கும் போல, அதை பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க டயத்துல கவர்னரான மினிஸ்டரும் அங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீட்டிங்ல ஒரு ஆபீசர், இந்த காலகட்டத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு மாத்தா தடி மாதிரி ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. இந்த தடி மூலமா குற்றவாளிகளை விசாரிச்சா அவங்க அடிதாங்க முடியாம எல்லாத்தையுமே ஒப்புக்குவாங்க. இது ரொம்பவே பயன்படும். இதை உருவாக்குற ஃபேக்டரி ரஷ்யாவிலே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000 தடியை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை எல்லாருமே எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்னருமே அதை எடுத்து பார்த்துட்டு இத பத்தி சொல்றதுக்கு வேற யாருக்காவது கருத்து இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப எந்திரிச்ச அர்காடி அப்படிங்கிற ஆபீசரும் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பார்த்தோம்னா நிறைய போராளிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே போலீஸ்க்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இப்ப நம்ம வாழ் வச்சிருக்கோம், அதை தாண்டி இந்த தடியை யூஸ் பண்ணா அவங்களுக்கு இன்னும் பயம் விட்டு போயிடும். இங்க சிச்சுவேஷனே மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி சொல்ல, இவர் சொல்றதுமே அங்க இருக்கிற நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல மினிஸ்டரும் அந்த அர்காடி அப்படிங்கிற அந்த ஆபீசரோட அப்பாவோட பேரை சொல்லி அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவர் என்னோட அப்பா தான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் எந்திரிச்சு வந்து அந்த தடி ஐடியா கொடுத்த அந்த ஆபீசர் கிட்ட வந்து இப்படி வித்தியாசமா யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஆகிற வேலையை பாரு அப்படி சொல்லி அதை கொடுத்துட்டு, இப்ப நம்ம எதுக்காக இங்க கூடியிருக்கோம்னா நம்ம சிட்டியில திருட்டு அதிகமாயிடுச்சு, அதை தடுக்கிறதுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா, யாராவது சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அந்த மினிஸ்டர் கேட்க, அப்பதான் அர்காடியும் திருட்டு பசங்க எல்லாருமே இப்ப ஐஸ் கேட்ஸை யூஸ் பண்ணி தான் நிறைய திருடுறாங்க, அதுவும் முக்கியமா எல்லா திருட்டுமே ஐஸ் ஃபேர்ல தான் நடக்குது, அவனுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடா இருக்காங்க, நம்ம போலீஸால அவங்கள பிடிக்கவே முடியல அப்படி மாதிரி சொல்ல, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு மினிஸ்டர் கேட்க, அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அலெக்ஸோட டீம்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஃபேர் நடக்கிற அந்த இடத்துக்கு வர, அங்கதான் அலெக்ஸ் நின்னு ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்த உடனே ஹீரோவும் அலெக்ஸ பார்த்து கைய காட்ட, அலெக்ஸும் சத்தம் போடாத அப்படி மாதிரி செய்கை காட்டிட்டு அவங்களோட சித்து விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குரூப்பே சேர்ந்துகிட்டு அங்க நிறைய பேக்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சைஃப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் அங்க டீ விக்கிற மாதிரி அவங்க பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வர எல்லாத்தையுமே அந்த டீ விக்கிற அந்த பாய்லருக்குள்ள மறைச்சு வச்சிருவான். இப்படி தொடர்ந்து அங்க பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேரோட வாட்சை
திருட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு எப்படி யாருக்குமே தெரியாம ஈஸியா பிக் பாக்கெட் அடிக்கிறது அப்படின்னு எல்லா டெக்னிக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிராக்டிகலா அவங்க பண்ணி காட்ட அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து ஒண்ணா கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு கத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட அடிக்கடி வெளியில போயிட்டு வர இத்தனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதான் சொன்னல கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு அப்படின்னு ஹீரோட அப்பாவும் சொல்ல அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த அர்காடி அப்படின்னு சொல்ற அந்த ஆபீசர் தன்னோட அம்மாவை ஹீரோயினோட சித்தி ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல, அவங்க அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க போல, அதுக்கான இன்விடேஷனை இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க இன்வைட் பண்ணவும் அந்த இடத்துக்கு அர்காடியும் தன்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்களும் மேல போக அங்க அந்த மினிஸ்டரும் இவங்களை வரவேற்கிறாரு. வரவேற்றதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட பொண்ணு ஆலிஸ் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பதிலுக்கு அர்காடியும் தன்னோட அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்பதான் அந்த மினிஸ்டரும் உங்க அப்பா இவர்தான் அப்படி சொல்லிட்டு, நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல, நானும் உன்னோட அப்பாவும் இந்த நாட்டுக்காக ஒன்னா சர்வீஸ் பண்ணிருக்கோம், நீ என்கிட்ட ஏன் எந்த ஒரு ஃபேவருமே கேட்கல அப்படின்னு சொல்ல, நாம பாக்குற வேலையை வச்சுதான் ஒருத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்காடியும் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட சித்தி ஒரு அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப அந்த ஸ்டேஜ்ல மிதுன ராசியை பத்தி அதோட புத்தி குருமை அப்படி சொல்லிட்டு அரசியல் எல்லாத்தையும் அந்த ராசியில உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவா பெர்ஃபார்மன்ஸாவே பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மினிஸ்டருமே அதே ராசி தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட சித்தியும் மினிஸ்டரை தனியா பேசுறதுக்கு கூட்டிட்டு போக, அதே நேரத்தில் அங்கே வந்த அர்காடியும் ஐஸ் ஸ்கேட்டிங் கிளப் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் தான் இது, உங்க பொண்ணு அங்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்காடியும் கேட்க, அதை கேட்ட உடனே ஹீரோயினோட சித்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை பத்தி நாங்க யோசிக்கிறோம், உங்களுக்கு சீக்கிரமாவே தகவல் சொல்றோம் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு. அதாவது அர்காடிக்கு ஆலிஸ் மேல ஒரு கண்ணு, அவங்க வந்ததுல இருந்தே அடிக்கடி ஆலிஸ அதாவது ஹீரோனை அடிக்கடி பாத்துக்கிட்டு தான் இருந்தான். அடுத்த சீன்ல இப்ப ஹீரோட விட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோட அப்பா இப்ப வேலைக்கு கிளம்புறதுக்காக அப்பதான் எந்திரிக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்திரிச்சில இருந்து ஓவரா இருமல் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை போல, அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. ஹீரோவை கவனிச்சுட்டு ரத்தமா வாந்தி எடுக்கவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்கே ஹீரோவோட அப்பாவை செக் பண்ண அந்த டாக்டரும் லைட்டா ஏதோ ஒரு பிரச்சனை தான், ரெஸ்ட் எடுத்தா சரியாரா அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு சந்தேகமா இருக்கவும் டாக்டர் அங்கே போன உடனே அவர் பின்னாடியே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உன்னை பயமுறுத்த கூடாதுன்னு தான் நான் சாதாரணமா சொன்னேன், உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் ரொம்பவே சீரியஸா இருக்கு, அவரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அவர் காப்பாத்துறதுக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரொம்பவே செலவழியும், உன்னால அவளை காசெல்லாம் போராட்ட முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல அது எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு இடத்த சொல்றாரு. இப்படி ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட அப்பாவும் அவருக்கு நிறைய வேலை இருக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோட அப்பாவுக்கு தன்னால தன்னோட பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவோ தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அலெக்ஸோட டீம்ல சேர்ந்துகிட்டு முதல் தடவையா ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட பர்ஸ கரெக்டா பிக் பாக்கெட் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒருத்தரோட வாட்ச அந்த அலெக்ஸோட டீம்ல இருக்கிற ஒரு ஆளாலே அது பிக் பாக்கெட் அடிக்க முடியல, அந்த வேலையுமே இவன் முடிச்சு காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோட உதவியால ஐஸ்வேருக்கு வந்த நிறைய பணக்காரங்களோட பர்ஸ் வாட்ச் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா திருடி முடிக்கிறாங்க. திருடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது இவங்க எல்லாருமே உடஞ்சு பாழஞ்சு போயிருக்கிற ஒரு பெரிய ஷிப்ல தான் தங்கி இருக்காங்க. வெளியில பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு, ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்பவே கிராண்டா அவளுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியும் அங்கேயே இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் திருடிட்டு வந்த எல்லாத்தையுமே பங்கு பிரிக்கிறாங்க. அப்படி திருடிட்டு வந்த எல்லாத்தையுமே பங்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அதுல ஒரு இன்விடேஷன் அவங்க கண்ணில் படுது. அதை ஹீரோ தான் அடிச்சிருக்கான் யாருக்கிட்டயோ. அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அலெக்ஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் கிளப் நடத்துற அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பணக்காரங்க கலந்துக்குவாங்க. அங்கே போயிட்டு ஒரு திருட்ட பண்ணிட்டோம்னா செம்மையா சம்பாரிச்சலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா சாதாரண ஆளெல்லாம் போக முடியாது, ரொம்பவே கிராண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கணும். இந்த இன்விடேஷன் இருந்தா மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. அதனால எல்லாருமே யோசிக்கிறாங்க யார் போலாம் அப்படின்னு. ஆனா அந்த பிளேயர் கால அவன் நான் போறேன் அப்படி சொல்ல அலெக்ஸுக்கு அவனை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இந்த இன்விடேஷனை திருட்டு வந்ததுனால யார கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஹீரோவே முடிவு எடுப்போம் அப்படின்னு ஹீரோவை கைய காட்ட, அதனால பிளேயும் ரொம்பவே கடுப்பாகிறான். இப்படியே போனா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கோட்டு சுட்டுலாம் போட்டு ராயல் லுக்குக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அலெக்ஸும் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் கிளப் நடத்துற அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. யாருக்குமே சந்தேகம் வராதபடி அந்த இன்விடேஷனை உள்ள கொடுத்து எப்படி கேஷுவலா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அலெக்ஸ் ரொம்பவே கேஷுவலா நடந்துக்கிறான். உள்ள போன உடனே அலெக்ஸ் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற பணக்காரங்க கிட்ட வாட்ச் ஆட்டை போட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல ஹீரோ கிட்டயும் நீ இன்னும் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கிறான். இப்படி போய்க்கு இருக்கிற அந்த நேரத்துல தான் ஹீரோயினோ மிஸ் ஜாக்சனோட அங்க வராங்க. அப்பதான் மேல இருந்து ஒருத்தன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறான். அதாவது ஆர்காடிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆபீசர் அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான், அதுவும் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு. இப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே ஆர்காடியும் அங்கே என்ட்ராகிறான். என்ட்ராயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறான். அங்கிருந்த எல்லாருமே அத
அத மெய் மறந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் மிஸ் ஜாக்சனும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் இது எல்லாத்தையுமே அர்காடியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல அலெக்ஸும் ஹீரோவும் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு பின்னாடி போய் அவங்களோட வாட்ச் அவங்களோட பர்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மீசியை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு பணக்காரர் போல ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அவர்கிட்டயுமே வாட்ச் ஆட்டே போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோடி எல்லாருமே ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்க அப்ப அர்காடியும் ஹீரோ கிட்ட வந்து கூட ஸ்கேட்டிங் பண்றதுக்காக கூப்பிடுறான். அவளும் வேற வழி இல்லாம போறா. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனை கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துறான், ப்ரொபோஸ் பண்றான். ஆனா ஹீரோன் ஒரு மாடர்னான பொண்ணுல, அவளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஓகே அப்படி சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசி இருக்கிற அதே நேரத்துல அந்த ப்ரோகிராம அரேஞ்ச் பண்ணி இருக்கிற அந்த நபர் அர்காடி கிட்ட வந்து அங்க ஏதோ ஒன்னு பிரச்சனை நடந்திருக்கும் போல, அதாவது ஹீரோவும் அலெக்ஸ் நிறைய பேர்கிட்ட திருடி இருப்பாங்கல்ல, அது பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அதை பத்தி சொல்லி கூட்டிட்டு போக ஹீரோ கிட்ட அர்காடியும் ஒரு நிமிஷம் இந்த வந்துரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதுக்கு நடுவுல அலெக்ஸும் அதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோனும் அப்படியே ஸ்கேட்டிங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழ போக ஹீரோவும் அவளை பிடிக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோனுக்கு ஹீரோவை ஞாபகம் வருது. நீ எனக்கு பால்கனிக்கு வந்த ஆளு தானே அப்படி சொல்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸ் பெட் கட்டினாங்க அதனாலதான் வந்து அப்படி சொல்ல, அன்னில இருந்து நீ ரொம்பவே மாறிட்ட போல அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த உலகம் ரொம்பவே வேகமா மாறிக்கிட்டு இருக்கல அப்படின்னு ஹீரோவும் பதிலுக்கு சொல்றான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற நிறைய பேர் என் பர்ஸ காணோம் என் வாட்ச காணோம் அப்படின்னு பேசுறது எல்லாமே இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோவும் அவன் பாக்கெட்ல வச்சிருக்கிற அந்த பர்ஸ மறைக்கிறான். அதை ஹீரோனும் கவனிச்சிடறான். இன்னொரு பக்கம் அர்காடி கிட்ட விவரத்தை சொல்லவும் அவனும் அங்க இருக்கிற எல்லாரையுமே நோட்டம் விட ஆரம்பிக்க, இங்க ஹீரோவும் ஹீரோ கிட்ட இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் உடனே இங்க இருந்து போயாகணும் அப்படி சொல்ல, அப்ப ஹீரோனு ஹீரோவை தடுத்து நான் உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னா நாளைக்கு 12 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்ல, இது என்ன பிளாக்மெயில் மாதிரி இருக்கு, பிளாக்மெயில்னே எடுத்துக்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. உடனே அலெக்ஸும் ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இதை கவனிச்ச அர்காடியும் அவங்கள துரத்தல அப்படின்னு போகும்போது அவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோனும் அர்காடியை கூப்பிட்டு என்ன நடக்குதுங்க அப்படி மாதிரி விசாரிக்க, அதான் அது என்னன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்காடியும் பின்னாடி போறான். அதுக்குள்ள அலெக்ஸும் ஹீரோவும் வெளியில நின்னுகிட்டு இருந்த அந்த காட்ஸை ஏமாத்தி எப்படி வெளியில போயிடுறாங்க. அர்காடியும் அங்க வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அலெக்ஸும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அலெக்ஸும், நம்ம எனிமி சைடுல இருக்கிற ஒரு பொண்ணு மேலேயே நீ காதல விழுந்திருக்க, இது எதுவும் சரிப்பட்டு வரல, நீ எங்க இருந்து வந்திருக்க, நீ யாரு அப்படிங்கறத நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு அவனை சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோவை கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு தாங்க அடிச்சுட்டு வந்த எல்லாத்தையுமே மத்தவங்கள்ட்ட காட்ட மத்தவங்க எல்லாரும் செம்மையா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஒரு பப்புக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. குடிச்சு கூத்து கும்மாளன் இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு வரான். ஹீரோவோட அப்பா அவனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் குடிச்சிருக்கிறதுனால ரொம்பவே தள்ளாடி வந்து இருக்கிறத ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தான் கொண்டு வந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறான். இந்த பணத்தெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ள எடுத்து வைக்கிறான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே எதுக்காக ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா தன்னோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னோட அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஹீரோவோட அப்பாவோ இது நேர்மையான ஒரு வழியில வரல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாரு. அதனால அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்றாரு, இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்தியோ அதே இடத்துல போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோவும் என்னால முடியாது அப்படி சொல்ல ஒரு கட்டத்துல ஹீரோட அப்பாவும் கோவப்பட்டு ஹீரோவை அடிச்சிடறாரு. அந்த கோவத்துல ஹீரோவும் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி அந்த அர்காடியை தான் காட்டுறாங்க. அவனோட டீமுக்கு ஸ்கேட்டிங் பண்ணி எப்படி குற்றவாளிகளை பிடிக்கிறது அப்படின்னு பயங்கரமா ரொம்பவே ஹார்டா பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மினிஸ்டரும் வராரு. அவர் கூட அந்த தடியை உருவாக்கின அந்த நபரும் வராரு. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே மினிஸ்டரும் பார்வையிட்டதுக்கு அப்புறம் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் கிளப்ல நடந்த அந்த திருட்டுல அந்த மீசக்காரர் இருக்காருல, அவரோட விலை உயர்ந்த அந்த வாட்சியுமே திருடி இருக்காங்க. அது அவரோட தாத்தாவோட ஞாபகமா அவர் வச்சிருந்தது. அதை திரும்ப கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த பொறுப்பை இவர்கிட்ட தான் மினிஸ்டரும் ஒப்படைக்கிறாரு. இந்த டீமை எப்ப டியூட்டில இறக்க போறீங்க அப்படின்னு கேட்க, நாளைக்கே பெட்ரோல ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு அர்காடியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்த ஹீரோவும் இப்ப அலெக்ஸோட ஷிப்ல தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அலெக்ஸ் அங்க வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு இங்கே நான் தங்கவா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மத்தவங்க கூட குளிச்சுட்டு இப்ப ஹீரோனை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோனுமே ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுட்டு மிஸ் ஜாக்சன் அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட இடத்துல தன்னோட தோழிய அங்க படுக்க வச்சுட்டு தன்ன மாதிரி நடிக்க சொல்லிட்டு அங்கிருந்து வேலைக்காரி மாதிரி வெளியில வரா. வெளியில வந்த ஹீரோனும் ஒரு குதிரை வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்ப ஹீரோனுக்காக ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனும் ஹீரோவை ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறா. அதாவது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதுக்கு இடம் காலியா இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும்ல, அதனால இங்க சேர்றதுக்காக வந்திருக்கா. ஆனா இங்க சேரணும்னா ஹஸ்பண்டோட அனுமதி இல்லாம இங்க பொண்ணுங்க மேற்படிப்ப படிக்க முடியாது. அதனாலதான் ஹீரோவை தன்னோட ஹஸ்பண்டா நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. உள்ள போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றா. அங்க நிறைய ப்ரொஃபசர் இருந்துகிட்டு ஹீரோனோட அறிவு திறமையை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் எக்ஸ்ட்ரா நிறைய எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்கா. அப்ப டிமிட்ரி இவனோவிச் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அங்க வராரு. அவரும் இந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் தான். அவரும் ஹீரோனை
செக் பண்ணிட்டு உடனே இவளுக்கு சீட் கொடுத்துடலாம் அப்படி சொல்ல, ஆனா மத்த ப்ரொஃபசர்ஸும் அதுக்கு உடனே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா இல்லடா ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஓகேன்னு சொல்ல, அப்ப ஹீரோனோட ஹஸ்பண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவை கூப்பிட்டு எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுங்க, அப்பதான் இவங்களை சேர்த்துக்க முடியும் அப்படி சொல்ல ஹீரோ திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோ படிக்கல, அவனுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. இது ஹீரோனுக்கு தெரியாது. இதனால ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. அதனால ஹீரோனுக்கு சீட் இல்லையா அப்படின்னு சொல்லவும் ஹீரோனோ ரொம்பவே அப்செட்டா வெளியில வரா. இப்படி ஒன்னு கேட்பாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ திருட்டு தொழில் பண்றல, நீ ஈஸியா போய் சொல்லிடு அப்படின்னு நம்பிட்டேன். நான் என்னோட படிப்புக்காக என்னோட வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு ரெடியா இருந்தேன். இந்த எக்ஸாம்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பாழா போச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் பின்னாடியே போறான். அப்ப ஹீரோனோ தன்னோட தோட ஹீரோக்கு கழட்டி கொடுத்துட்டு நடிச்சதுக்கு சம்பளம் அதை கொடுக்க, நான் உனக்கு இதுக்காக வரல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, பரவாயில்ல வச்சுக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனும் ஒரு குதிரை வண்டியில ஏறி என்ன இங்க பார்த்ததே மறந்துரு, உன் வாழ்க்கைய பாரு அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து வேகமா கிளம்புறா. கொஞ்ச நேரம் யோசிச்ச ஹீரோவும் வேகமா பின்னாடியே ஓடி போயிட்டு, என்ன பத்தி உனக்கு பெருசா எதுவும் தெரியாது, நீ பெரிய பேலஸ்ல வளர்ந்திருக்க, நான் படிக்கட்டுக்கு கீழே தான் வளர்ந்தேன், அதனாலதான் எனக்கு எழுத பிடிக்க தெரியல, நான் பணக்காரங்கிட்ட திருடு இருந்தான், ஆனா அதுக்கு முன்னாடியே பணக்காரங்க ஏழை மக்களை ஏமாத்தி அவங்க வசதியா வாழ்ற அந்த பணத்தை தான் திருடுறேன், உங்க குடும்பமும் ஒரு பணக்கார குடும்பம் தான் அப்படி சொல்ல, இப்படி ஹீரோவும் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட நீ எதுக்காக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, சயின்டிஸ்ட் இந்த உலகத்தை தன்னோட அறிவு கூர்மையால மொத்தமா மாத்துறாங்க, அது மாதிரி நானும் ஆகணும் ஆசைப்பட்டு தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அது மட்டும் இல்லாம ஹீரோயினோ எனக்கு பொதுவா ஏழை மக்களை பத்தி, அதாவது உங்களை மாதிரி சாதாரண வாழ்க்கையை வாழ்ற அந்த மக்களை பத்தி பெருசா தெரியாது, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கேட்கல அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல ஹீரோனோட பேலஸுமே வந்துருது. இறங்குறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோன் கிட்ட, நீ சாயந்தரம் என் கூட வெளியில வரியா, இந்த சிட்டியோட அழகை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு டேட்டிங்க்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு இல்ல இன்னும் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவும் அலெக்ஸோட டீமும் ஐஸ்வேர்ல தங்களோட கைவரிசையை காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு லாக்கெட்ட ஒருத்தர் கிட்ட இருந்து அடிச்சிருக்கான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவரோட ஒய்ஃபும் அவரோட போட்டோவும் இருக்கு. இது அவரோட லவ்வோட ஞாபகார்த்தமா வச்சிருப்பாரு அப்படின்னு ஹீரோக்கு புரிய வரவும், இதையும் திருடுறது நேர்மையற்ற செயல் அப்படி சொல்லிட்டு அதை திரும்பி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவரை இடிச்சு எல்லா பொருட்களையும் கீழே விழ வச்சு அதுல அந்த பொருளை வச்சு அதுவும் கீழே கடந்ததா எடுத்து கொடுக்குறான். அடுத்த சீன்ல அந்த மினிஸ்டருக்கு ஏதோ பர்த்டே போல, அதனால மினிஸ்டர் தன்னோட ஒய்ஃபுக்கும் தன்னோட பொண்ணுக்குமே ஜுவல்லரி வாங்கி கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்படுத்துறாரு. அதே நேரத்துல மினிஸ்டரோட ஒய்ஃப், அதாவது ஹீரோனோட சித்தி, ஹீரோனோட அப்பாவுக்கு அந்த காலத்துல அப்பதானே கார் எல்லாம் வந்துச்சு, ரொம்பவே அரிதான ஒரு புது காரையே வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கார் அந்த நாட்டிலேயே மொத்தமே 3 பேர் கிட்டதான் இருக்கு. அதுல ஒருத்தவரு இந்த மினிஸ்டர். அந்த காரை பார்த்த உடனே அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஓட்டி எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வெளியில போலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோனையும் கூப்பிட, ஆனா ஹீரோனோ எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, இன்னும் எனக்கு சரியில்லாம தான் இருக்கு, என்னால வெளியில வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டுல இருக்கேன் அப்படி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோனை வீட்டுல விட்டுட்டு கிளம்புறாங்க. ஹீரோனை வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறா. அதே நேரத்துல ஹீரோவும் ஹீரோனோட பேலஸ்க்கு வந்து பால்கனில இருக்கிற ஜன்னல் வழியா ஹீரோனை வெளியில கூப்பிட, ஹீரோனோ ஹீரோவை பார்த்த உடனே சந்தோஷப்படுறா. ஆனா இந்த நேரத்துல என்னால வெளியில வர முடியாது அப்படி சொல்ல, ஆனா ஹீரோவும் ஹீரோனை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து அவ கால ஸ்கேட்டிங்க மாட்டி விட்டு அவளுக்கு ஸ்கேட்டிங் பண்ண கத்து கொடுக்கறான். ரெண்டு பேருமே அவ்வளவு அழகா ரொம்பவே எலகண்டா ரொம்பவே ஸ்மூத்தா அப்படி ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி வெளியில வந்ததே கிடையாது. அதனால அவளுக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் எல்லா இடத்தையுமே அவளுக்கு சுத்தி காட்டுறான். அதாவது 1900 அப்படின்னு ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அதையும் காட்டுறான். அங்க இருக்கிற கடைகள், அங்க இருக்கிற மக்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்படி அவங்க மாத்தி மாத்தி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த காதலுமே அதிகமாக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், அலெக்ஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். இவன் கண்ணில் பட்ட ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமா போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா அலெக்ஸும் ஹீரோவையும் ஹீரோனே பாத்துறான். அதுக்கப்புறம் அலெக்ஸும் இங்க என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி சரக்கு அடிச்சுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோனுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கா. அதே நேரத்துல அலெக்ஸுமே படிச்சிருக்கான். அவனும் இந்த சர்வாதிகாரம், ஏழை, பணக்காரன் இந்த மாதிரியான டாபிக்ல ஹீரோன் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறான். ஹீரோனுமே பதிலுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பதான் அலெக்ஸும் எங்களை மாதிரி போராடிகளை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புக்க படிங்க அப்படின்னு ஒரு புக்க கொடுக்க அதை ஹீரோன் வாங்கி வச்சுக்கிறான். அதே நேரத்துல நல்லா குடிச்சிட்டு எதிர்த்தாப்புல உட்காந்துக்கிட்டு இருந்த பிளையும், ஹீரோன் ஒரு பணக்கார பொண்ணு அப்படின்றனால ஹீரோனை தப்பா பேச, அதனால ஹீரோக்கு கோவம் வருது. ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு வழியா அலெக்ஸும் அவங்க ரெண்டு பேருமே தடுத்து அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனை கூட்டிட்டு வந்து அவளோட பேலஸ்ல விட, அப்ப ஹீரோனோ தன்னோட ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு இதோட முடியுது, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, இந்த நைட்டு இதோட முடியாம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு ஆனா அப்படின்னு சொல்றா. என்ன ஆனா அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோனோ எனக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவோட மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுது. ஆனா உனக்கு படிக்கிறதுக்கு தானே விருப்பம் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்டு, நீ லவ் பண்ணாத ஒருத்தரை எப்படி நீ கல்யாணம்
கல்யாணம் பண்ணிப்ப அப்படி மாதிரி கேக்குறான். இங்க நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோன் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கணும், சரி நீ இப்பவே கிளம்பு, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கதவை மூட ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாம நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் மறுபடியும் அந்த ஐஸ் ஃபேர்ல ஹீரோவும் அலெக்ஸோட டீமும் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாலத்துக்கு மேல இருந்து எல்லாத்தையுமே அலெக்ஸும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு எனக்கு நிறைய பணம் இருக்கு, நான் எல்லாத்தையுமே செலவழிக்க போறேன் அப்படின்னு மாதிரி தங்கிட்ட பணம் இருக்கிறத வெளிப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இது அலெக்ஸ் கவனத்துக்கு போகுது. அவனை இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஃப்ளையும் ஹீரோவும் அவன்கிட்ட இருந்து அவனோட பர்ஸை திருடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல திடீர்னு ஒரு குதிரை வண்டி வந்து நிக்கிறத அலெக்ஸும் கவனிச்சுட்டு அந்த ஆள்கிட்ட இருக்கிற பர்ஸை ஃப்ளையும் அடிக்க போகும்போது சைகை காட்டி அலெக்ஸும் அவனை தடுக்கிறான். இங்க ஏதோ தப்பா இருக்கு, எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சைகை காட்ட எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா ஃப்ளைக்கு மட்டும் அவனோட ஈகோ அதிகமா வேலை செய்யுது. அதனால இவன்கிட்ட இருந்து எப்படியாவது திருடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் திருட போயிட்டு அவன்கிட்ட நல்லா மாட்டிக்கிறான். அவன் ஒரு போலீஸ்காரன், அதனால கையை லாக் பண்ணிடுறான் விலங்கோட சேர்த்து. இப்ப ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. ஃப்ளையும் அந்த போலீஸ்காரன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா தப்பிக்கவே முடியல. இது எல்லாத்தையுமே மேல நின்னுக்கிட்டு அர்க்காடியும் பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரங்களும் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவும் ஃப்ளைய எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஸ்கேட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும்ல, அதை வச்சு அந்த விலங்கை எப்படியே உடைச்சு ஃப்ளைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்ப மத்த போலீஸ்காரங்களும் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு அவங்கள துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அதையும் இதையும் பண்ணி எப்படி தப்பிச்சு ஒரு கட்டத்துல மாத்தி மாத்தி வேற ஒரு ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற ஒரு ரூட்ல போயிடுறாங்க. நாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோவை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே வந்த அர்க்காடியும் ஹீரோவை பயங்கரமா சேஸ் பண்ணி ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவால அவன் இருந்து தப்பிக்கவே முடியல, அந்த அளவுக்கு திறமையானவனா இருக்கான் அர்க்காடி. ஹீரோவை ஒரு கட்டத்துல பிடிச்சிடறான். ஆனா அதே நேரத்துல அங்கே வந்த அலெக்ஸும் தன்னோட துப்பாக்கியை வச்சு அர்க்காடியோட கால்ல சுட்டு ஹீரோவை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அர்க்காடியோட கால்ல சுட்டதுனால நல்ல வேலையா அந்த குண்டு பழமா உள்ள இறங்கல. அதனால டாக்டர்ஸும் அந்த குண்டை வெளியில எடுத்து அர்க்காடியை காப்பாத்திடுறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அந்த டீ கேனை வச்சுக்கிட்டு டீயை விக்கிற மாதிரி அவங்க திருடிட்டு வர்றதெல்லாம் அந்த கேனுக்குள்ள போட்டிருப்பான்ல சைஃப், அவன் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டான். இது அலெக்ஸோட டீம் யாருமே கவனிக்கல. அப்படியே கட் பண்ணி அடிப்பட்ட அந்த காலோட ஆலிஸ பாக்குறதுக்காக அர்க்காடியும் ஒரு மேஜிக் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா ஆலிஸோட குடும்பம் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு ஆலிஸ தனியா கூட்டிட்டு போயிட்டு தன்னோட விருப்பத்தை பத்தி சொல்லிருப்பான்ல, அதை பத்தி அவ என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே படிக்கணும், உமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு வித்தியாசமா யோசிக்கிறல்ல, அது எல்லாத்தையுமே சொல்றா. ஆனா அர்க்காடிக்கு அது எல்லாமே சம்மதம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை சம்மதிக்க வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கோ தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அதே நேரத்துல ஹீரோனோட சித்தியை வந்து போய் உட்காருங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது அப்படி சொல்ல, அப்படியே ஒரு மேஜிக் பண்றவர் வந்து மேஜிக் பண்றதுக்கு ரெடி ஆகிறாரு. அவரோட சிக்னேச்சர் மேஜிக் என்னன்னா ஒரு கப்பிள்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல தீய பத்த வச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தீக்குள்ள அவர் கைவிடும் போது அது சுடாது, காதல் கம்மியா இருந்துச்சுன்னா அது சுற்றும். இந்த மேஜிக்கா பண்றதுக்காக யார் வரீங்க அப்படின்னு கேட்க ஹீரோனோட சித்தியும் அர்க்காடியையும் ஆலிஸையும் செலக்ட் பண்ணி மேல அனுப்பி விடுறாங்க. ரெண்டு பேரும் மேல போயிட்டு அதே மாதிரி மேஜிக் பண்றவரும் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு அந்த நெருப்பை ரெண்டு பேரை வச்சும் பத்த வைக்க வச்சுட்டு அந்த நெருப்புல கைய விடுறாரு. நெருப்பு அவருக்கு சுடல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா மனப்பொருத்தம் இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் இருக்கு அப்படி மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஹீரோனுக்கு ஏற்கனவே கெமிஸ்ட்ரி பத்தி நல்லாவே தெரியும். அந்த நெருப்பையும் சுடல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அந்த நெருப்பை தன்னோட கையில எடுக்க அவளுக்குமே அது சுடல. அதுக்கு சயின்டிபிக் ரீதியா நிறைய காரணங்களை ஹீரோன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பாவும் போது நிப்பாட்டு, இதோட நிப்பாட்டு அப்படின்னு கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. இதோட எஃபெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்ன உடனே மேஜிக் பண்றோட கையில எரிஞ்சு இருக்கிற அந்த நெருப்பு அவரை சுட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட சித்தியும் தங்களோட பொண்ணு தங்களை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட அப்பாவை பத்தி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகாம அவர் இப்ப லைட் ஏத்துற அந்த இடத்துல இருந்து இருப்பாரு அப்படின்னு அங்கே வந்து பார்த்தா இப்ப வேற ஒருத்தர் லைட் ஏத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே தன்னோட அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோக்கு புரிய வருது. நேரா வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்லயும் அப்பா இல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு விஷயமே தெரிய வருது, ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. தன்னோட அப்பா தனக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்தது, தன்னோட அப்பா சின்ன வயசுல தன்னை பார்த்துக்கிட்டது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து தன்னோட அப்பாவை புதைச்ச அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மினிஸ்டரும் தன்னோட பொண்ணோட ரூமுக்குள்ள கதவு தட்டாம உள்ள போகும்போது ஆலிஸும் அந்த அலெக்ஸ் கொடுத்த அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. அதை வாங்கி மினிஸ்டரும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி போராளிகளோட புக்கை படிச்சுட்டு தான் இப்படி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற புக்குகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டு போய் எரிக்க சொல்லிடுறாரு. இனிமே ஹீரோயின் எந்த ஒரு புக்கையுமே படிக்க கூடாதுன்னு யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு அவரோட தோழியா இருந்த அந்த வேலைக்காரியுமே அந்த பேலஸை விட்டு அனுப்பிடுறாங்க. அந்த வேலைக்காரியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயினும் ரொம்பவே மன வருத்தத்துல இருக்கா. மிஸ் ஜாக்சனாலையும் எதுவுமே பண்ண முடியல. அடுத்து தன்னோட அப்பாவோட சமாதிக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிற ஹீரோவும் தன்னோட அப்பா கிட்ட அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுக்க
கொடுக்கும்போது எந்த பணமா இருந்தாலும் நேர்மையான முறையில தான் சம்பாதிக்கணும், இப்படி வர்ற பணத்தை நீ போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிருப்பார்ல. தன்னோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொழிலேயே ஹீரோவும் இறங்கி இருப்பான். இப்ப தன்னோட அப்பாவே இல்ல அப்படிங்கிறதுனால இனிமே தன்னோட அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இனிமே இந்த தொழிலே கைவிட்டணும் அப்படின்னு தன்னோட அப்பாவோட சமாதியிலேயே சத்தியம் பண்றான். அதே நேரத்துல தன்னோட வேலைக்காரி அங்கிருந்து சோகத்தோட கிளம்புறத ஹீரோனும் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அவளும் அந்த கூண்டோட முயலையுமே எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. அதே நேரத்துல மிஸ் ஜாக்சன் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோன் கிட்ட வந்து நானும் இங்கிருந்து கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு சில அட்வைஸும் பண்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அதே நீ செய், யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்காத, உனக்கு படிக்க நினைச்சா படி அப்படின்னு அவங்களும் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதனால அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோன் ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் அலெக்ஸோட அந்த இடத்துக்கு வந்து தான் முடிவு பண்ணிருக்க அந்த விஷயத்த சொல்றான். அதாவது இதுக்கு மேல உங்க கூட நான் திருட வரல அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அவரோட சமாதியில நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, எல்லாரும் ஹீரோட அப்பா இறந்ததுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படி மாதிரி கேக்குறாங்க. அதுல ஜெங்கிஸ் இருக்கான்ல, அவன் மட்டும்தான் ஹீரோ எடுத்த அந்த முடிவு கரெக்டான முடிவு தான், அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை அவன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்றான். அதே நேரத்துல இங்க ஹீரோனும் வெளியில கிளம்பிடலாம், வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அந்த பேலஸோட கேட்டு பூட்டி இருக்கு, அவளால அங்கிருந்து தப்பிக்க முடியல. என்ன பிளான் பண்றது அப்படின்னு யோசிச்ச ஹீரோனோ அவங்க அப்பாவுக்கு அவங்க சித்தி வாங்கி கொடுத்த அந்த கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அந்த கேட்டை உடைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த சத்தம் கேட்டு வெளியில வந்து மினிஸ்டர் பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி வெளியில வந்த ஹீரோனோ இப்ப அந்த பாருக்கு போயிட்டு அலெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்க அலெக்ஸோட டீமுக்கு அப்பதான் சைஃப காணோம், அவனை போலீஸ் புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. புடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி அவங்க அதை பத்தி பேசி இருக்கிற அதே நேரத்துல தான் அலெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோனை அங்கே கூட்டிட்டு வரா. அப்பதான் ஹீரோவுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஹீரோவும் அலெக்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஹீரோனை அங்கேயே தங்க வைக்கிறான். ஆக்சுவலா ஹீரோன் என்ன பிளான் பண்ணி வந்திருக்கா அப்படின்னா பாரிஸுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து மேற்படிப்பை படிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல, நாளைக்கு கண்டிப்பா உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், பாரிஸுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் வாக்கு கொடுக்கறான். நல்லா தூங்கு, நான் அலெக்ஸோட போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஹீரோனோ ஹீரோவை கூப்பிட்டு தன் பக்கத்துல உட்கார வச்சு தன்னோட காதலை வெளிப்படுத்துற விதமா உன்னையும் என் கூடவா அப்படின்னு கூப்பிட்டா நீ வருவியா அப்படின்னு கேட்க, ஹீரோவுமே ஹீரோனை ரொம்பவே லவ் பண்றான்ல, அப்பதான் ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் திடீர்னு அந்த ஷிப்புக்கு வெளியில நிறைய போலீஸ்காரங்க குமிஞ்சு உங்களை நாங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், இங்க இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கா ஒரு 30 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன், வெளியில வந்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சைஃப் இருக்கான்ல, அவனை அடிச்சு மூஞ்ச உடைச்சு அவனை சித்திரவதை பண்ணி இவங்க இருக்கிற இந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஹீரோக்கு ஹீரோனுக்குமே தெரிய வருது. அவங்களும் மேல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்க அலெக்ஸோட டீமும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொடுத்த டைம் முடிஞ்சதுனால அர்காடியும் தன்னோட ஆளுங்களை வச்சு அந்த ஷிப்பை தீ வைக்க சொல்ல அவங்களும் தீ வைக்கிறாங்க. எல்லா இடமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அலெக்ஸுக்கு ஹீரோனை பார்த்துட்டு ஹீரோனை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம், ஹீரோனை ஒப்படைச்சிட்டா சைஃபை காப்பாத்திட்டு நாமளும் இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் போடுறான். ஆனா ஹீரோவுக்கு அது பிடிக்கல. அங்கிருந்து எஸ்கேப் ஆகல அப்படின்னு போகும்போது துப்பாக்கி வச்சு மிரட்டி நான் சொல்றதுதான் பண்ணணும் அப்படின்னு அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தீப்பிடிச்சு எரியதுனால அங்கிங்க எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு மேல வந்துடுறான். போலீஸும் எப்படியும் மேல போயிட்டு எல்லாருமே அடிச்சு புடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல அலெக்ஸ மட்டும் காணோம். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனை கைத்துல கட்டி கீழே இறக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க அலெக்ஸ் வந்துடுறான். வந்தவன் ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோனை துப்பாக்கி முனையில நிப்பாட்டி போலீஸ் கிட்ட பேரம் பேசுறான். அப்பதான் அர்காடியும் அங்க இருக்கிற ஹீரோனை பார்த்துட்டு அவளை சுடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு அவன் சொன்னபடி அலெக்ஸோட ஆளுங்களையும் சைஃபையும் திரும்ப அனுப்பி விடுறான். அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட தான் சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காக ஹீரோனுமே கயிறை கட்டி கீழே இறக்கி விட்டுட்டு அவனும் உள்ள போயிடுறான். ஹீரோன் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த கயிறு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு அங்க போக விருப்பமே இல்ல. அந்த கயிறுமே அப்படி அந்த கீழே ஹீரோன் விழ போகும்போது ஹீரோ எப்படியோ அந்த கயிறு பிடிச்சி ஹீரோன் கீழே விழாம காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அர்காடியும் ஹீரோனை இழுத்துட்டு போக ஹீரோனோ ஹீரோட பேர் சொல்லி கத்தி கதறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அப்ப அங்கே வந்து அலெக்ஸ் கிட்ட ஹீரோவும் பயங்கரமா சண்டை போடுறான், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் அலெக்ஸும் நீ முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ, இந்த இடம் ஃபுல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு, கப்பல் கீழே முழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை மட்டும் அனுப்புறான். இதுக்கு நடுவுல அர்காடியோட போலீஸ் டீமும் அங்கிருந்து ஓடி போய்கிட்டு இருந்த அலெக்ஸோட டீமை சுட்டு பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அலெக்ஸும் ஹீரோவை கீழே குதிக்க வச்சுட்டு துப்பாக்கியால மேல சுட்டு தான் பக்கமா கவனத்தை திசை திருப்ப அங்கிருந்த போலீஸ்காரங்களும் கரெக்டா குறிப்பாத்து அலெக்ஸ சுட்டுறாங்க. அலெக்ஸும் அப்படி தண்ணியில விழுந்து இறந்து போறான். ஹீரோவும் தண்ணியில மூழ்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் எப்படியே வெளியில வர அப்படியே கட் பண்ணி இங்க அர்காடியும் ஹீரோனை அவரோட அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சிருங்க, அவளை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ மயங்கி
மயங்கிட்டான் போல அவனை சில பேர் தூக்கிட்டு வந்து அந்த டாக்டர் கிட்ட ஒப்படைக்க அவரும் ஹீரோவை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாரு. ஹீரோக்கு பல்ஸ் ரொம்பவே குறைஞ்சு போறதுனால திரும்ப திரும்ப டாக்டரும் ட்ரை பண்ணாலும் ஹீரோவை டாக்டரால காப்பாத்த முடியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் எப்படியோ உயிர் பிழைச்சிடறான். அப்படியே இங்க அர்க்காடியும் அந்த திருட்டுக்கு அங்க பிடிச்சத பத்தியும் அவனோட தலைவன் தான் அலெக்ஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு கடைசியா அவங்க திருடிட்டு போன விலை மதிக்க முடியாத அந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு வந்து மினிஸ்டர் கிட்ட கொடுக்கறான். அதோட மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒன்னா ஒரே இடத்துல கூடி இருக்கும் போது அர்க்காடியும் மினிஸ்டர் கிட்ட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிக்க அதுக்கு மினிஸ்டரோட ஃபேமிலியும் ஒத்துக்கிறாங்க. அது ஹீரோனுக்கு பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு. ஆனா ஹீரோனால ஒன்னும் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்க போது. அப்ப என்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் நல்லா தேறிட்டான். ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட கொடுத்த பணத்தை இப்ப டாக்டரும் ஹீரோ கிட்ட திருப்பி கொடுக்க அது அவருக்கே தெரியாம திரும்ப அவர் பாக்கெட்ல வச்சுட்டு தன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோவும் கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட் நேரத்துல ஹீரோனோட பேலஸுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட பேலஸ்ல இருந்து ஒரு கார் ஒண்ணு வெளியில போறத பார்த்த ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்க போற அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர்றான். அந்த இடத்துலதான் அந்த வாட்ச் தொலைச்ச அந்த நபர் இருக்காரு. அந்த பங்கனை அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு போல. அவர்கிட்ட வந்து அந்த மினிஸ்டரும் அந்த வாட்சை கொடுத்துட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருந்தது அர்க்காடி தான் அப்படின்னு அர்க்காடிய பெருமைப்படுத்துறாரு. அப்படியே செலிப்ரேஷன் உள்ள ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோவும் அப்படி இப்படின்னு ஏமாத்தி எப்படியோ உள்ள போறான். ஹீரோனும் ரொம்பவே சோகமா இருக்க அர்க்காடியும் அவளை கூட்டிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனும் நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன், கொஞ்சம் தனியா நடக்கட்டும் அப்படின்னு கேட்க சரின்னு அர்க்காடியும் சொல்றான். அந்த மீசக்காரரும் அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோனும் கனத்த இதயத்தோட அப்படியே வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கா. வெளியில நடந்து போற ஹீரோனை மாறு வேஷத்துல வந்த ஹீரோவும் நோட் பண்ணிட்டு அவளுக்கு பின்னாடியே வர அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவும் பேசுறான். அப்புறமா தான் அங்க வந்திருக்கிறது ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது. அவன் பாரிஸுக்கு போறதுக்கு 2 ட்ரெயின் டிக்கெட் ஏற்கனவே எடுத்து தான் வந்திருக்கான். இப்பவே கிளம்புனா ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ பாரிஸுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால 2 பேரும் அங்க இருந்து கிளம்பல அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல நியூ இயரும் பிறக்குது. செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அர்க்காடி இன்னும் ஹீரோன் வரல அப்படிங்கறத நோட் பண்றான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது ஹீரோ கிட்ட கொடுத்த அந்த டிக்கெட்டை தெரியாம கீழே போட்டிருப்பா. அதை கவனிக்காம 2 பேரும் ஒரு டிக்கெட்டோட அங்கிருந்து ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே வந்து பார்த்த அர்க்காடியும் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு அவங்க தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தேட அனுப்பிட்டு அவரும் வேகமா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. இங்க ஹீரோவும் ஹீரோனும் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே அவங்களை ஏமாத்திட்டு எப்படியும் அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோவும் அப்பதான் கவனிக்கிறான் ஒரு டிக்கெட் தான் இருக்கு அப்படின்னு. அதனால ஹீரோனை உள்ள போய் உட்கார சொல்லிட்டு நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனை உள்ள போய் உட்கார்றா. அதே நேரத்துல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நான் என்ன நடந்தாலும் நான் திரும்பி கூட வராட்டாலும் அவளை வெளியில மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றான். ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னா அங்க அர்க்காடியும் அந்த டிக்கெட்டோட வந்து இவங்கள தேடிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து டிக்கெட்டை எப்படியாவது எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஹீரோனை உள்ள போய் சொல்லிட்டு இவனும் அங்கே போயிட்டு அந்த அர்க்காடியோட சண்டை போட்டு அந்த டிக்கெட்டை எப்படி எடுத்துறான். அர்க்காடிக்கு கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவனால பெருசா எதுவும் பண்ண முடியல. ரொம்பவே ட்ரை பண்றான் அவனை ஸ்டாப் பண்றதுக்கு. ஆனா ஹீரோவும் அந்த டிக்கெட் எடுக்கிற அதே நேரத்துல ட்ரெயினும் கிளம்பிடுது. எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்க இருந்த இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கின அர்க்காடியும் கரெக்டா ஹீரோவும் அந்த ட்ரெயின்ல ஏறின உடனே அர்க்காடியும் அவனை சுட நெஞ்சிலே குண்டு பாஞ்சிருது. அதனால ஹீரோவும் அப்படி கீழே நில குழஞ்சு உட்கார்றான். தப்பிச்சிட்டானே அப்படின்னு அர்க்காடியும் பயங்கரமா கத்த இங்க ஹீரோனும் ரொம்பவே பதறி போயிடுறா. அப்புறமா தான் உண்மை தெரியுது. ஹீரோ அந்த ஸ்கேட்ஸ் எல்லாம் அந்த கோட்டுக்குள்ள தானே வச்சிருப்பான். அதுலதான் குண்டு போட்டிருக்கு. ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அதே நேரத்துல அங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அந்த இன்னொரு டிக்கெட்டை கொடுக்க அவரும் உள்ள போய் உட்காருங்க அப்படி சொல்றாரு. எப்படியோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் தப்பிச்சு பாரிஸுக்கு போயிடுறாங்க. அப்படியே 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த டிமிட்ரி இவனோவிச் இருக்காருல அந்த சயின்டிஸ்ட் அவர்கிட்ட ஹீரோனோட அப்பாவும் வந்து தன்னோட பொண்ணு இவர்கிட்ட தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனால வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரு ரொம்பவே மனசு மாறிட்டாரு போல. இந்த சிட்டிலயும் பெண்கள் மேற்படிப்பு படிக்கலாம், அதே மாதிரி இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில அவங்க வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்ல அதுக்கு டிமிட்ரி இவனோவிச்சும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் இப்ப ஒரு பெரிய ப்ரொஃபஸரா மாறிட்டாங்க. அவங்களோட திங்கிங்கே இப்ப வேற மாதிரி இருக்கு. அவங்க சால்வ் பண்ற அந்த ஈக்குவேஷன் எல்லாம் டிமிட்ரி இவனோவிச்சையே ஆச்சரியப்படுத்துது. ஹீரோயின் இப்ப எல்லாருக்கும் முன்னாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பாவும் சைலண்டா வந்து உட்கார்றாரு. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் தன்னோட அப்பாவை ஹீரோனுமே கவனிக்கிறா. ஹீரோனுக்கு தன்னோட அப்பாவை பார்த்தோன்னே சந்தோஷமா தான் இருக்கு. அவரும் தன்னோட பொண்ணு நடத்துற அந்த பாடத்தை பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான் போல. அவனுக்கு ஹீரோவும் ஸ்கேட்டிங் பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனோட அப்பா மாதிரி. அப்படியே அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.